ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட எங்களுடைய இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு வந்து கிருபையாக இறங்கி வரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். இறங்கி வாரும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பின் நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஓராண்டிலே ஒரு முறை நீங்கள் இதை போட்டு கேட்பீர்களான ஒரு முறை வாசித்து முடிக்கிறீர்கள். அதே போல் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் இந்த தொடர்ந்து இதை வாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். உங்களுடைய கைபேசியின் மூலமாக எப்பொழுதுமே நீங்கள் பிரயாணங்களிலும் எல்லா நேரங்களிலும் வேலை நேரங்களிலும் இதை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் இது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நன்றி. இந்த நாளிலும் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலிருந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் அதை கேட்ட பொழுது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். பின்பு யெரொபெயாமும் இஸ்ரவேல் வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு தயையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னென்றைக்கு அவர்கள் உமக்கு ஊழியக்காரனாக இருப்பார்கள் என்றார்கள். முதியோரை சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னுடைய வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் இருக்கிறவர்களுமாகிய வாலிபருடைய ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அவனுடைய வளர்ந்த வாலிபர்கள் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார். நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலாம் பருமனாக இருக்கும். இப்பொழுதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேலே வைத்தார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என்று தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். நான் உங்களை 7 நாட்களில் தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடி யெரொபெயாம் சகல ஜனங்களும் 3ஆம் நாளில் ரெகொபெயாம் இடத்தில் வந்தார்கள். ராஜாவாகிய ரெகொபெயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். வாலிபுடைய ஆலோசனையின்படி அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்களுக்கு நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன் என்று தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான். ராஜா ஜனங்களை செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோவியனாகிய அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவி கொடாமல் இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபொழுது ஜனத்தின் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கும் ஏது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்பொழுது தாவீது உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் ரெகொபெயாம் ராஜாவாகி இருந்தார். பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாக அநேகரை அனுப்பினான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாக ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். அப்படி இந்நாள் வரையிலும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். அதிகாரம் 11.
ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்த பொழுது இஸ்ரவேலுடைய யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பென்யமீன் வம்சத்தாரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 120,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய சமயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோன் குமார், நீ யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி, நீங்கள் போகாமல் உங்கள் சகோதரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி எல்லாம் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யெரொபெயாமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். ரெகொபெயாம் எருசலேமிலே வாசமாயிருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் பெத்லேகேம், எத்தாராமும், தெக்கோவாவும், பெத்சூரும், சோகோவும், அதுலாமும், காத்தும், மரேசாவும், சீப்பும், அதோராயிமும், லாகிஸும், அசேக்காவும், சோராவும், ஆயிலோனும், எப்ரோனும் ஆகிய யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளின் தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சரசமுள்ள பண்டக சாலைகளையும் யூதாவும் பென்யமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்தின் மேலும் பரிசுகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான். இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியர்கள் லேவியருக்கு தங்கள் எல்லைகளிலிருந்து அவ்விடத்தில் வந்தார்கள். லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு ரெகொபெயாம் அவன் குமாரனும் அவனை தள்ளி போட்டபடினால் அவனை வெளிநிலங்கள் போட்டபடினாலே தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணியாட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கென்றும் ஆசாரிகளை ஏற்படுத்தினான். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தாங்கள் இருதயத்தை நேராக்கின கர்த்தருக்கு பலியிடும்படி எருசலேமுக்கு வந்தார்கள். இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். ரெகொபெயாம் தாவீதின் குமாரனாகிய எரிமோத்தின் குமாரத்தையும் மாகலாத்தையும் ஈசாயின் குமாரனாகிய எலியாசாவின் குமாரத்தையும் அபியாயிலையும் விவாகம் பண்ணினான். இவன் அவனுக்கு ஏயு, சமாரியா, சாகாம் என்னும் குமாரரை பெற்றார்கள். அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமார்த்தியாகிய மாகாளை விவாகம் பண்ணினான். அவன் அவளுக்கு அபியாவையும் அதாயையும் ஷீசாவையும் செலோபத்தையும் பெற்றான். ரெகொபெயாம் தன்னுடைய மனைவி மறுமனையாட்டிகள் எல்லாரிலும் அப்சலோமின் குமார்த்தியாகிய மாகாளை சிநேகித்தார். 18 மனைவிகளையும் 60 மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி 28 குமாரரை 60 குமார்த்திகளையும் பெற்றான். யெரொபெயாம் மாகானின் குமாரனாகிய அபியாவை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான். அவனை ராஜாவாக்க நினைத்தான். அவன் புத்தியாய் நடந்து யூதா பென்யமீனுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள அரணான சகல பட்டணங்களிலும் தன் குமாரரை யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான். அதிகாரம் 12. ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனுடைய இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் ராஜாவாகிய யெரொபெயாம் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீசா 1600 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடு எருசலேமுக்கு விரோதமாய் வந்தார். அவனுக்கு கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், கூக்கியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக இருந்தார்கள். அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேமில் மட்டும் வந்தான். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகொபெயாம் இடத்திற்கும் சீசா இடத்திற்கு எருசலேமிலும் வந்து குடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்திற்கும் வந்து
அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்கள் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபொழுது கர்த்தருடைய வார்த்தை செமையாக உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரகம் அவர்களின் கையில் எருசலேமின்மை ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படி அவர்களை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள் என்றார். அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் எருசலேமுக்கு விரோதமாய் வைத்த கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களை, ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும், சாலமோன் சேவித்த பொன் பரிசுகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரோகபயாம் வெண்கல பரிசுகளை சேவித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியிலே காக்கிற சேவுடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தாள். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் பிரவேசிக்கும் பொழுது அரண்மனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். அவன் தன்னை தாழ்த்தினபடினால் கர்த்தர் அவனை முழுவதும் அளிக்காதபடி அவனுடைய கோபம் அவரை விட்டு திரும்பிட்டு யூதாவில் இன்னும் சில காரியங்கள் சீராக இருந்தது. அப்படியே ராஜாவாகிய ரெகொபெயாமும் எருசலேமில் தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான். ரெகொபெயாம் ராஜாவாகிற பொழுது 41 வயதாக இருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் புத்திரங்களுக்கெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமின் 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணின அஸ்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். அவன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தன் இருதயத்தை நோக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். ரெகொபெயாமின் ஆதியோடு அந்த நடவடிகள் செம்மையாவின் புஸ்தகத்திலும் ஞானதிஷ்டிகாரனாகிய இதோவின் வம்ச அட்டவணையிலும் அளவு எழுதியிருக்கிறபடி ரெகொபெயாம் யெரொபெயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகொபெயாம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். தாவீது தன் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். நாம் வாசிக்க வேண்டிய வாசித்தவன் செபிப்போம். பிதாவே, இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சியின் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாம் மையப்பட்டு பெரிய காரியம் சொல்லி வியாதி இருக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை தார். வேலை காரியங்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து ஆசிரியம் போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்களை அதிலிருந்து மீட்டுக்கொள்ளும். தேவநாம் மையப்பட்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக்கி செய்கிறார் சகல அந்த ஆவிகளையும் நசன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.